வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்லுவோம் என்ற நிலையில்தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு தூரம் என்னை உயர்த்தி பேசியதற்கு சில வார்த்தைகளிலாவது நன்றி சொல்லிவிட வேண்டும். முதலில் இங்கு வந்து என்னை பாராட்டியவர்களை விட இங்கு வராமலேயே இந்த அரங்கை ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை எனக்காக ஒருங்கிணைத்து தந்திருக்கிற விஷ்ணு அசோசியேட் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் இந்த அரங்கை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார். நான் இந்த அரங்கில் விழா நடத்துகிற அளவுக்கு வசதியானவன் அல்ல. ஒரு முறை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்போது கவிக்கோ மன்றத்தில் ஒரு விழா நடந்தது. மற்ற புத்தகங்கள் எல்லாமே புத்தக கடையிலேயே வெளியிட்டு விடுவேன். புத்தக கண்காட்சி நடக்கும்போது அந்த அரங்கத்திலேயே யாரையாவது கூப்பிட்டு அங்கே வந்திருக்கிற எழுத்தாளர் கையில் கொடுத்து அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது என்ற தகவலை சொல்லுவேன். புத்தக கடைக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவை இயக்குனர் லிங்குசாமி நடத்தினார். அந்த விழா கவிக்கோ மன்றத்தில் நடைபெற்றது. ஏறக்குறைய இதே போல 150 பேர் அந்த அரங்கத்தில் வந்திருந்தார்கள். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் வந்து பேசினார். மிகவும் நகைச்சுவையான ஒரு பேச்சு. இது யூடியூப்ல இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு அது தெரியல, எனக்கும் தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை 5.5 லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். இந்த விழாவில் நான் பேசியதில் இங்கே இவர்கள் பேசியதை எல்லாம் இங்கே இருக்கிற 150 பேருக்கு அல்ல, அது எங்கே போய் சேரும்னு நமக்கே தெரியாது. ஜோடி குருஸ் அவர்கள் பேசும்போது நான் வந்து அந்த தரையில் கால் ஊன்றிய நிலையிலிருந்து அவர் வந்து ஒரு அசரீதியை கேட்டு பேசுகிறாரோங்கிற அளவுக்கு அவருடைய சென்ற முறை அவர் பேசிய போது நான் சொன்னேன் அவர்கிட்ட மேடையில். அவர் பேசினாரு, ஐயா பாரதியார் உயிரோடு இருந்தால் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு மோசஸின் குரலை நான் கேட்கிறேன். காதில் கேட்க முடியாத நுட்பமான ஓசைகளை யாரால் கேட்க முடிகிறதோ அவன் கலைஞனாகிறான். அப்படி ஒருவர் தான் ஜோடி குரூஸ். அவர் என்னை பாராட்டி இந்த புத்தகத்தை பாராட்டி சில வார்த்தைகள் சொன்னார். அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்தால் இது ஒன்றுமே இல்லை. ஆழிசூழ் உலகு உருவான கதையை ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு போயிருந்த போது சொன்னார். சிறைச்சாலைக்கு சென்று திரும்பி வந்த ஒருவன் அவரிடம் சொன்னது, இந்த வாழ்க்கையை எந்த அலங்காரமும் இல்லாமல் அப்பட்டமாக எழுது. அதுவரை எழுதிட்டு இருந்தது வேறையாம். அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் சொன்ன அந்த ஒரு சொல்லை பிடித்து கொண்டு இந்த பெரிய மாபெரும் உலகத்தை அவர் உருவாக்கினார். அதுதான் ஆழிசூழ் உலகு. அதை அவர் விவரிக்கணும். அவர் எனக்கு வந்து பேசுவது என்பது நான் 30-40 ஆண்டுகளாக எழுதி வருவதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற பரிசு. அவருடைய இலக்கியம் உலக இலக்கியம். அந்த அளவுக்கு நான் அவரை மதிக்கிறேன். அவர் என்னை பாராட்டுவதற்காக இங்கே வந்திருந்ததும், ஐநா சபையில் பணியாற்றி அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் இங்கு வந்து என்னுடைய முழுமையாக ஒரு கவிதையை வாசித்து காட்டுகிறார். அந்த கவிதையை நான் வாசித்தால் கூட இவ்வளவு புரியாது உங்களுக்கு. அவ்வளவு நிதானமாக அந்த கவிதையை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அவ்வளவு நிறுத்தி நிதானமாக புரிய வைத்து, அவர் எப்படி அரசியல் பிரச்சனையெல்லாம் பேசி தீர்க்காம இருக்க முடியும்? இப்படி கவிதையை வடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு புரிகிறது, அதாவது மனிதன் பேசுவது மற்றவர்களுக்கு புரியறதுக்கு தான். ஆனா அது புரியாம நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருப்போம். இந்த கவிதை வாசிக்கிற போதுன்னு சொல்லுது, அவர் பாயிண்டா பேசுவார். நான் வந்து அண்ணா பிறந்த நாள் கூட்டத்தில் அவரை சந்தித்தேன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு. அண்ணா உருவாக்கிய உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் அண்ணாவினுடைய கலைப்படைப்புகளை பற்றி நான் பேசினேன். அண்ணாவினுடைய அரசியல் ஆளுமை பற்றி அவர் பேசினார். அப்போது அவர் சும்மா சொல்றார், நான் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன் அப்படின்ட்டு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு முறை நீங்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு. அதுக்கு பிறகு நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு ஒழிய முதல்ல கேட்டது நான் தான். எப்போ புத்தகம் போட போறீங்க, எப்போ பேசுறது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சு, அவருடைய யூடியூப் உரைகளை பற்றி சொன்னாங்க. எல்லோருமே யூடியூப்ல அவருடைய பேச்சை கேளுங்கள். இப்போ வந்து சமீபத்தில் பேசியிருக்காரு, நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இணைந்து ஈரானோடு தொடுத்து கொண்டிருக்கிற அந்த போரை பற்றி ஒரு ஸ்பீச், ஒரு 25 நிமிடம் உலக அரசியலை பேசுறார். அவர் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்தில் கவிதையை பற்றி பேசுவதும் அது என்னுடைய கவிதையாக இருப்பதும் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மானா பாஸ்கர் இல்லை என்றால் இந்த புத்தகம் இல்லை. ஏன் மானா பாஸ்கர் சொன்னார், ஐயா என்னைய போய் தொடக்க உரையில போட்டீங்களேன்னாரு. உங்களை தொடக்க உரையில இல்லை, இந்த புத்தகமே தொடங்கி இருக்காது. மானா பாஸ்கர் கேட்கல, நான் எந்த கவிதையும் இல்லை கையில, நான் கவிதை தொடர் எழுதணுங்க கொடுங்கன்னு கேட்டார். இல்லைங்க கவிதை இல்லையே என்ன, ஸோ பேனா விடுங்க ஊருன்னாரு. பேனா விடுங்க ஊருமா, அடுத்த வாரம் அறிவிக்கணும், தலைப்பு வேற சொல்லுங்கன்னாரு. சரி ஊருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி தொட்டனை தூரும் மணற்கேணி என்ற தலைப்பு திருக்குறள் இருந்து உடனே ஞாபகம் வந்தவுடனே நான் மணற்கேணி என்ற தலைப்பை சொன்னேன். அப்படி தொடர்ந்ததுதான் இந்த புத்தகம். ஒவ்வொருக்கு முதல்ல அந்த காற்றில் வரைபோன் என்ற
அது என்னுடைய நீண்ட காலமாக அந்த அந்த கதாபாத்திரம், அந்த அந்த பைத்தியக்காரன் என்னுடைய மனதில் இருப்பவன், அவனை பற்றி ஒரு கவிதை எழுதினேன். அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எழுதிதானே ஆகணும். தொடங்கியாச்சுன்னா வேற விட முடியாது. 10 வாரம் எழுதணும்னு கமிட் பண்ணிட்டோம்னா நம்ம எழுதி தான் ஆகணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு டைட்டில் தோணும் எழுதிட்டு இருந்தேன். இப்படி உருவானதுனாகவே மானா பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பு. வசந்த பாலன், லிங்குசாமி 2 பேரும் என்னுடைய இன்னொரு பக்கத்தை அறிந்தவர்கள். அவர்களுக்கு நான் இப்போ நம்ம நண்பர் இரா கண்ணன் அவர்கள் சொன்னார், இவ்வளவு அன்பான மனிதன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார் சொன்னார். காய்தான் கனியாகிறது. நான் அப்படிதான் இருந்தேன். என்னுடைய சொற்களால் நான் பல பேரை காயப்படுத்தியிருக்கேன். நான் அவ்வளவு நல்ல மனிதன் அல்ல. நீங்க நல்ல மனிதன் என்று என்னை பாராட்டுவது இப்போது என்னை பார்ப்பதனால், நான் நிதானத்துக்கு வந்து விட்டதனால் நான் மிகவும் மோசமாக தான் பேசுவேன். பேசுறது அதுல வந்து என்ன நோக்கம் இல்லை, ஆனால் எனக்கு தெரியாது நான் மோசமா பேசுறேன் என்று. பாலன் வந்து சொன்னதை போல, அவர் பாலனுடைய பணம், லிங்குசாமியுடைய பணம், என்னுடைய பணம் எல்லாம் வந்து தனித்தனி பணங்களே அல்ல. எங்களுடைய அறையில் இருக்கும்போது இதோ ரவி மரியா வந்திருக்கிறார், அவரும் எங்களுடைய அறை தோழர் தான். நான் பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பேன். அது என்னன்னா பொது பணம் தான், ஏன் பணம் இல்லை. இவங்க ஒரே நாளில் செலவு பண்ணிடுவாங்க. இவங்க பாராட்டும் போது நான் அந்த பாராட்டை ஏத்துக்கவே மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த நேரத்தில் நீ போட அவடால திட்டுறாங்க. இவன் பாராட்ட ஒத்துக்கிட்டா அந்த அவன் இவன் சொல்றதை நான் ஒத்துக்கணும். நான் அப்படியெல்லாம் பழக மாட்டேன். பாலன் போங்க அவங்க என்ன பேசுவேன். இந்த நேரத்தில் என்னை பாராட்டி அவன் இவன் என்று பழைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டாப்ல. நானும் பாலனுக்கு என்ன அற்புதம். பாலன் வந்து என்ன வார்த்தை சொல்லிட்டாப்ல, என்னுடைய கதை எப்படி வரப்போகுது, எப்படி படம் வரப்போகுது எல்லாம் இருக்கட்டும். அவருடைய கதை நானும், லிங்குசாமியுடைய கதை நானும், என்னுடைய கதை அவர்களும் பேசியதெல்லாம் ஒரு கனவை போல இப்படி இருக்கு. பாலன், லிங்குசாமி 2 பேரும் இதயத்தோடு இந்த படம் தொடங்க வேண்டும். என்னால நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல, ஆகவே நீங்கள் செய்து கொடுங்கள் என்று நான் ஓப்பனாவே இப்ப இறங்கிட்டேன். முன்னாடிலாம் இவங்க உதவியெல்லாம் தேவையில்லை, போங்கடா அப்படின்ட்டுருவேன். நம்மால் செய்ய முடியல என்பது நமக்கு தெரிந்து விட்டது. நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை எனக்கு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எனக்கு வந்து அதுல ஒரு பானை செய்கிற போது களிமண்ணை நம்ம கையில் எடுத்ததுக்கு பிறகு வந்து உருட்டி அதை அப்படியே லாவகமாக எடுத்து அப்படியே சிதையாமல் எடுக்கணும். அது ஒரு பெரிய, நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், தயாரிப்பாளர்களை பார்த்துருக்கேன், நடிகர்களை பார்த்துருக்கேன். என்னுடைய நல்ல கதை இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்காது. அப்ப ஏதோ ஒரு குறை, அது என்னன்னு இன்று வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆகவே நான் இப்ப சரண்டர், நீங்களாம் நடத்து, பாலன் வா, லிங்குசாமி வா என்று நான் அவர்களை முன்னாடி உதவி கேட்க எனக்கு கூச்சமா இருக்கும். இப்போது நாம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு, கொரோனாவில் ஒரு நாள் நான் வந்து அவ்வளோதான் என்று எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா மூச்சு திணறுது. சரி, இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நம்ம வந்த காரியத்தை ஏதாவது பண்ணியிருக்க மாட்டான்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலையே, ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எழுதவே மாட்டேன். இதெல்லாம் எழுதும்போது என்னன்னா, நான் சினிமாவில் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வெறுமனே சின்ன சின்ன புத்தகங்கள் எழுதிடுறோமே, இதை செய்யக்கூடாது என்று நான் நினைத்து தான் நான் சினிமாவுக்கு ஏன்னா புத்தகமே எழுதாமல் இருந்தேன். இவற்றையெல்லாம் நான் வந்து திரையில் தான் எழுதணும் என்று நினைத்து கொண்டு இங்கே வந்தேன். ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு என்னுடைய மனநிலை மாறிடுச்சு. ஒருவேளை நாம் எதையும் செய்யாமல் போனால் நமக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும், கொஞ்சமாவது எழுதுவேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன். நண்பர் கார்த்திகேயனை ஒரே ஒரு முறை தான் SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு விழாவில் சந்தித்தேன். அவர் என்னை ஒரு முறை சந்தித்ததற்கு நண்பர் என்று அழைக்கிறார். அற்புதமான ஒரு அந்த அவருடைய இதை வந்து நான் தொடர்ந்து பார்ப்பேன். அது வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய கண்டென்ட் எல்லாம் இருக்கட்டும், இவர் வந்து எப்படி வந்து அந்த சிரிக்காம அந்த வினயமா அந்த கேள்வி கேட்பார் பாருங்க. அந்த பாணி வந்து சாதாரணமானதில்லை. ஒரு மனிதன் வந்து அரசியல் ஒரு அதிகாரியா இருக்காருல, அந்த மாதிரி ஒருத்தர் அரசியல் துறை அதிகாரி போல அவங்கள்ட்ட ஆப்போசிட்டா கேட்கிறாரா பாசிட்டிவா கேட்கிறாரா அவங்களுக்கே புரியாது. அவங்க வாயிலிருந்து சில வார்த்தைகளை வாங்குவாரு. அதாவது அந்த அது வந்து அவற்றில் ஒரு சமுதாய நோக்கம் இருக்கும். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீண்ட காலமாக எனக்கு பிடிக்கும். சந்தித்தது தான் இப்போ. அவருக்கு என்னுடைய நன்றி. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இந்த இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதிட்டாங்க, இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. லீலா வந்து பூமியின் மூலப்புத்திரம் என்ற 500 பக்க புத்தகம், அந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமான ஒரு கவிதை தான் வந்தது. வளர்ச்சியின் பேரால் என்ற ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து உலக அரசியலை பேசுகிற, உலக சுற்றுச்சூழலை பேசுகிற ஒரு கவிதை. ஆனால் நமக்கு என்ன உலக அளவில் போய் வருகிற பத்திரிகையில நம்ம எழுதுறதுக்கு சான்ஸ் தராங்க. இந்த கவிதையை நான் குமுதத்தில் கூட எழுத முடியாது. அந்த கவிதை அனுப்பிச்சா திருப்பி தான் வரணும். இவர் சொன்னாரு, நாங்கள் கேட்டு அப்புறம் தான் கவிதை தருவாருன்ட்டு. நான் ஏற்கனவே என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது. நான் வந்து காலேஜில் படிக்கும்போது குமுதத்துக்கு நிறைய அனுப்புவேன், திரும்பி வந்துடும். அப்பெல்லாம் திரும்பி வந்த கவிதைகள். அதனால இனிமேல் நம்ம வந்து நிதானமா இருப்போம். அப்புறமாட்டி அவங்க என்னமோ விரும்புறாங்க, அல்லது அவங்கள்ட்ட கேட்கிற அவங்க தேர்வுல பாஸ் செய்யாத கவிதைகளா இருக்குன்னு சொல்லி இப்ப அனுப்பிச்சா கூட இந்த கவிதை வந்து குமுதத்துக்கு ஏற்றது அல்ல. அந்த கவிதை வளர்ச்சியின் பேரா என்ற கவிதை இவங்க படிச்சாங்க.
தொழிற்சாலைகளை தொடங்கினீர்கள், இங்கே காடுகள் காணாமல் போயின என்ற அந்த கவிதை தொடங்கும். நிறையா இருக்குது அந்த வரிகள்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் இல்லாதனால. அந்த கவிதையை வந்து வெளியிட்ட பத்திரிகை நான் அனுப்பினால் உடனே அந்த பத்திரிகையில் வரும். அந்த கவிதையை படித்து அது அவர்களை பாதித்து லீலா அவர்கள் ஒரு நீண்ட கட்டுரை 16 பக்கத்துக்கு எழுதினாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய மற்ற சூழலியல் கவிதைகள்லாம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி உருவான புத்தகம் தான் 30 தலைப்புகளில் என்னுடைய சுற்றுச்சூழல். எனக்கே தெரியல, என்னுடைய எல்லா புத்தகங்களையும் ஒரு சுற்றுச்சூழல் கவிதை இருக்குன்னு அவங்க தான் எடுத்து எழுதுனாங்க. லீலா அவர்களுக்கு நன்றி. பிரேமா ரவிச்சந்திரன் அவர்களை சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு சந்தித்தேன். அதாவது என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு நான் வந்து கு ஞானசம்பந்தத்தையோ பர்வீன் அவர்களையோ சுமதி அவர்களையோ இவரெல்லாம் கூப்பிட்டுவேன், வழக்கமாக கூப்பிடுவேன். ஆனால் இந்த முறை எனக்கு மாற்றி செய்வோமே, இந்த மாதிரி ஜோடி குரூஸ் நம்ம கவிதை அந்த வளர்ச்சி, அந்த பூமியின் மூலப்பத்திரத்தை வெளியிட்டு விட்டு அந்த கவிதையை வந்து வாசிக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், பிருந்தாவனுடைய கவிதைகள் சூழலுக்கு சார்ந்த ஒரு அக்கறை உள்ளதாக இருக்கிறது, இவரை பற்றி ஏதாவது தனி விழா நடந்தால் சொல்லுங்கள், நான் வருகிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை, அதை மிஸ் பண்ணலாமா என்பதற்காக இந்த கூட்டமே ஜோடி குரூஸ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. ஏன்னா இவர் நம்மளை பற்றி ஒரு பேசுகிறேங்கிறாரு, இதை போய் நம்ம மிஸ் பண்ண காமெடியாக பேசுறதுக்கு, நல்ல சுவாரஸ்யமாக பேசுறதுக்கு எவ்வளவோ நமக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் இவருடைய ஒரு சொல் எவ்வளவு உயர்ந்தது என்பதை எனக்கு தெரியும். அதனால இந்த கூட்டம் இங்கே நடக்குது. அவர் வருவதனால தான் இவ்வளவு பெரிய விஷயம் கூட்டமும். அதே போல நண்பர் ஜின்னா ஆஸ்மி என்னுடைய புத்தகத்தை 3 முறை 4 முறை வெளியிட்டிருக்காரு. என்னை பற்றிய புத்தகங்கள் 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. அற்புதமான ஒரு கவிஞர், அப்துல் ரஹ்மானுடைய செல்லப்பிள்ளை. அவர் வந்து புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பராயிட்டார். ஒரு அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் ஒளிவு மறைவு இல்லாத அளவுக்கு பேச முடியும் அவர்கிட்ட. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த புத்தகம் இப்போது வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் வெளிவந்து குமுதத்தில் எழுத தொடங்கிய போதே இந்த புத்தகத்துக்கான ராயல்ட்டி கொடுத்தவர் தான் வந்து வேடியப்பன். குமுதத்தில் வந்த போதே என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியில் தரக்கூடாது, எனக்கு தான் தரணுன்ட்டு. எனக்கு வந்து கவிதை எழுதுனா காசு வருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து முன்கூட்டி முன்பணமாக கொடுத்து நல்ல தொகையை கொடுத்து, அது மட்டும் இல்லை, அவருடைய 9 புத்தகங்களுக்கும் வருடந்தோறும் அழகாக கணக்கிட்டு இவ்வளவு புத்தகங்கள் வித்திருக்கு சார், இவ்வளோ ரூபா ராயல்ட்டி என்று ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிப்பாளர். மிகச்சிறந்த பதிப்பகங்களில் பல பேர் ஏதோ எழுதுறாங்க, ஃபேஸ்புக்கில் நான் பார்ப்பேன். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்க்குறேன், இவ்வளவு புத்தகங்கள் வித்திருக்கு, இவ்வளோ ரூபா ராயல்ட்டி இந்தாங்க வச்சுங்க என்று கணக்கு போட்டு அழகாக தருவார். அதை மீறியும் நிறைய என் மீது அன்பினால் நிறைய செய்யக்கூடியவர். அவருக்கு என்னுடைய நன்றி. மேடையில் இருக்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டேன். எதிரில் வந்து நான் கூப்பிட்டதற்காக, அதாவது ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், எதிரில் இருப்பவர்கள் மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஏதேதோ பணியில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், நீங்கள் எல்லோருமே இலக்கியம் என்று என்னிடம் இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அமர்ந்திருக்கிறீர்களே என்று சொல்வார் இல்லையா, அது போலதான் நான் இன்றைக்கு நினைக்கிறேன். எதிரில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவோ பெரிய வேலைகளோட பதவிகளோட பணிகளோடு இருக்கீங்க. இலக்கியம் என்ற ஒரு விஷயத்துக்காக இங்கே வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து, அதுவும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், வெளியில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 250 சீட்டு உள்ள இந்த இடத்துல 150 சீட்டு, 100 சீட்டு காலியாக இருக்கு. கிரிக்கெட்டு பால் அவ்வளோ பேரை வீழ்த்திடுச்சு. இருந்தாலும் இந்த 150 பேர், கலைஞர் சொன்னார் ஆட்சியில் இல்லை, அப்போ தஞ்சை மாவட்ட மாநாடு, இங்கே வந்திருக்கிற தொண்டர்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் என்று தெரியாது. 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நான் இன்னும் பதவிக்கே வரல. ஆனால் என்ன நம்பிக்கையில் என்னை நோக்கி வருகிறீர்கள்? இவன் தமிழை காப்பாற்றுவான், தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கையில் வருகிறீர்கள் அல்லவா? உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நான் முத்தமிடுகிறேன் அப்படின்னு சொன்னார் கலைஞர். அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற திமுக தொண்டர், நான் திமுக கிடையாது, எனக்கு நல்ல பேச்சு, சுவாரஸ்யமான பேச்சு கேட்டால் போவேன். அந்த பக்கத்தில் இருக்கிற திமுக தொண்டர், தலைவா அவன் பாதத்தை முத்தமிடுகிறேன்னு கலைஞர் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்து தொண்டன் கத்துறான், தலைவா அந்த வார்த்தையில சொல்லாத தலைவா, ஒன்று அப்படியே உணர்ச்சிவசப்பட்டு அழுகிறான். அதுபோல இவ்வளவு பணிகளுக்கு இடையில், இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலும் இலக்கியம் என்ற ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நானும் முத்தமிடுகிறேன். நண்பர்களே, எனக்கு பின்னால் எனக்கு சப்போர்ட்டாக என்னுடைய பெருந்துணையாக இருப்பது என்னுடைய குடும்பம். அவர்கள் எனக்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள், முக்கியமாக நண்பர்கள்லாம் எனக்கு கிடையாது, 2 தான், லிங்குசாமி, இந்த பாலன், மீதி பேர்லாம் எனக்கு கை வீரர்கள் கூட நண்பர்கள் கிடையாது. பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. எல்லாவற்றையும் எல்லார்ட்டையும் ரகசியம் சொல்லணுன்ட்டு. முக்கியமாக லிங்குசாமி எனக்கு தெரியும், மீதி பேர்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள விட மாட்டேன்.
அதுவும் லிங்குசாமிக்கும் தெரியாது. லிங்குசாமியுடைய விஷயம் எல்லாத்தையும் என்று சொல்லுவாப்புல, நான் அதையும் கூட சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள் தேவையில்லை என்று விட்டுருவேன். ஆனாலும் என்னை பொறுமையாக அவர் சொன்னார் இல்லையா, எல்லாவற்றையும் தாண்டி இவனை மன்னிக்கலான்ட்டு. அதாவது அந்த அளவுக்கு மோசமாக அவன் காயப்படுத்திருக்க விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.